الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وألف قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை புரிஞ்சிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு திருமணம். வீட்டிருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலுடைய மாதம் என்பது ஒரு காலத்தில் அரபிகளால் சுபகாரியம் செய்யப்படாமல் வெறுக்கப்பட்ட மாதமாக இருந்து வந்தது. சொல்ல போனால், ஷவ்வாலில் எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செய்ய முற்பட்டாலும் அது உருப்படாது என்பது அவர்களுக்கு மத்தியில் மிக பெரும் ஒரு மூட நம்பிக்கையாக தலைவிரித்து கோலமாடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலகத்திற்கு வந்த காரணங்களில் ஒரு மிக முக்கிய நோக்கமும் இதுதான். மூட நம்பிக்கைகள் எல்லாம் முடிவு கட்டுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இப்படி என்றால், இப்போது நம்முடைய காலத்தில் நாம் சஃபரை அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். சஃபருடைய மாதங்களில் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் சுபகாரியமாக ஆகாது என்று, சுபகாரியங்கள் எந்த காரியத்தையும் சஃபருடைய மாதத்தில் நாம் அவ்வளவாக செய்வது கிடையாது. ஆனால் உண்மையிலே சஃபருடைய மாதம் என்பது வெற்றிக்குரிய மாதம். சஃபருடைய மாதம் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையை ஈடேற்றத்திற்குரியமாக மாற்றிய மாதம், போர்களில் வெற்றி கண்ட மாதம். இப்படி நாம் சஃபரை இப்போது சிலர்கள் நம்மில் ஒதுக்கி வைப்பதை போல் அன்று ஷவ்வாலை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். பெருமானாருடைய வழக்கம் எதையெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று மற்றவர்களால் ஒதுக்கப்படுகிறதோ அதை பெருமானார் தங்கள் கைக்குள் எடுத்து அதில் வெற்றி காட்டுவார்கள் நாயகம். அதே போல்தான் ஷவ்வாலுடைய மாதத்தில் திருமணம் செய்தால் அந்த திருமணம் நிலைக்காது, அந்த தம்பதிகள் நீண்ட ஆயுள் காலம் வாழ மாட்டார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது சண்டை சச்சரவு வந்து அவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்று அவர்களுக்கு மத்தியிலே ஒரு மூட நம்பிக்கை இருந்து வந்தது. எனவே ஷவ்வாலில் அவ்வளவாக நிக்காஹ் நடத்த மாட்டார்கள். பெருமானார் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷவ்வாலின் மாதத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தார்கள். இந்த செய்தி அரபுகள் முழுக்க பரவியது. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு ரசூலா இந்த காரியத்தை செய்தார், அவரால் ஷவ்வாலில் திருமணம் முடித்தார், பார்க்கலாம் அந்த தம்பதிகள் எப்படி நன்றாக வாழ்ந்து காட்டுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த போது, உலகத்தில் அதுபோல வாழ்ந்த தம்பதிகள் கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தன்னை இப்படியே பெருமையாக எடுத்து சொன்னார்கள், நாயகம் என்னை திருமணம் முடித்ததும் ஷவ்வாலில், நாங்கள் ஒன்று கூடியதும் ஷவ்வாலில், என்னை போன்ற பாக்கியமான பெண்கள் வேறு யார் இருக்க முடியும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதும் பதிவாகி இருக்கிறது. அன்று துவங்கிய அந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் நடைபெற்ற திருமணம்
இன்று நமக்கெல்லாம் ஷவ்வால் மாதம், அன்று அரபியர்கள் மூட நம்பிக்கையின் உச்சகட்டம் அதை பீடை மாதமாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு சொல்லிதான் தெரிய வேண்டிய அந்த அளவுக்கு ஆகிவிட்டது. காரணம், இன்று அதிகமாக திருமணம் நடைபெறக்கூடிய மாதமாக ஷவ்வாலுடைய மாதம் இருக்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்கள், அத்தனை மாதங்களில் எல்லாம் அதிக திருமணம் நடந்த மாதம் இஸ்லாமியர்களில் ஷவ்வாலாகத்தான் இருக்கும். இதனுடைய பின்னணி என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூட நம்பிக்கையை உடைத்து திருமணம் முடித்தார்கள். நாயகம் கைப்பிடித்த மாதத்தை விடவும் ஒரு துணைவியை தேர்ந்தெடுப்பதற்கு உலகத்தில் வேறு எந்த மாதம் இருக்கும் என்று உலக இஸ்லாமியர்கள் எல்லாம் ஷவ்வாலை முன்னோக்கி திருமணத்திற்குரிய மாதமாக ஆக்கிவிட்டார்கள். திருமணம் என்று சொன்னாலே பொதுவாக இதெல்லாம் திருமண மேடைகளில் பயான்கள் குறைந்து விட்டது. எவ்வளவு சுருக்கமாக நடத்தி முடிக்க வேண்டுமோ, நாயகம் திருமணத்தினுடைய செலவுகளைத்தான் சுருக்க சொன்னார்கள். ஆனால் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் தான் மணமக்களுடைய உள்ளங்களில் பதிவதற்கு மிக அழகு தோதுவான இடமாக இருக்கிறது. ஆனால் அந்த பயான்கள் எல்லாம் இப்பொழுது குறைந்து விட்டது. திருமணம் ஆகுவதற்கு கூட, திருமணமானவர்களுக்கும் கூட பல விஷயங்கள் தான் திருமணம் செய்வதற்கு முன்னால் எதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமோ அதை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். திருமணத்தினுடைய முக்கிய எதை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை ஆகுமாக்கிறார்கள், திருமணம் ஏன் இஸ்லாம் செய்ய சொல்லுகிறது, திருமணத்தினுடைய நமது மணமக்களை, பெண்களை, மணப்பெண்ணை எப்படி நாயகம் தேர்ந்தெடுக்க சொல்கிறார்கள் என்ற பின்னணி எல்லாம் விளங்காமல் இந்த பல வாலிபர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இந்த ஜும்மா மேடை நமக்கு அதுக்கும் ஒரு பயனாகத்தான் இருக்கிறது. பொதுவாகவே திருமணம் என்று சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு விதமான முகமகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுகிறது, ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி. குறிப்பாக திருமணம் ஆனவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த மனமேடைகள் இருக்கும் பொழுது மணமகனுக்கும் சரி மணமகளுக்கும் சரி ஒரு விதமான புன்முறுவல். இந்த புன்முறுவலுக்கு அசல் காரணம் என்ன? ஒரு புது உறவால் வரக்கூடிய ஒரு மகிழ்வா, இல்லை ஒரு புது உணர்வால் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியா, இல்லை புது துணைவியால் கிடைக்கக்கூடிய இன்பமா என்று இதற்கு ஒரு அடையாளம் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையில் ஏதோ ஒரு விதமான மகிழ்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு உலகத்தில் இதுவரையும் யாரும் முகவரி கொடுக்க முடியவில்லை. எதனால் இந்த மகிழ்ச்சி மணமகனுக்கும் ஏற்படுகிறது, மணமகளுக்கும் ஏற்படுகிறது? ஒரு திருமண பந்தம் என்பது நம்மளால் கற்பனை செய்ய முடியாத ஆழமான அல்லாஹ்வுடைய அன்பும் பாசத்தையும் உள்ளடக்கிய ஒரு பந்தம். வேறு எந்த அன்புக்கும் பாசத்திற்கும் ஒரு விதமான காரணங்களை நம்மால் சொல்ல முடியும். ஆனா திருமண பந்தத்திற்கு மத்தியில் மட்டும் அல்லாஹு தஆலா திடீரென்று போடக்கூடிய இந்த பாசத்திற்கும் இந்த அன்புக்கும் நம்மால் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. ஒரு பெற்றோர்கள் ஒரு பிள்ளையின் மீது பாசம் கொண்டிருக்கிறார்கள், பிரியம் கொண்டிருக்கிறார்கள். அது இதெல்லாம் எதற்கு என்றால், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளையின் மீது உண்டான ஒரு பாசத்திற்கும் பிரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். நான் பெற்ற பிள்ளையாச்சே, அவன் என்ன தப்பு செய்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த தப்பை தட்டி கொடுத்து இதுவெல்லாம் தவறு என்று சரியான ஒரு பாதையை பெற்றோர்கள் காட்டுவார்கள். பிள்ளைகளுடைய தவறுகளையும் பாவங்களையும் பெற்றோர்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் செய்தால் ஒரு பார்வையாக இருக்கும், பெற்ற பிள்ளை அதே தவறை செய்தால் வேறு பார்வையாக இருக்கும். இது பெற்ற மனசுக்கு எப்பொழுதும் உள்ள கொண்ட ஒரு உள்ளம்தான். அது பெற்ற பிள்ளையிடம் வரக்கூடியது என்பது இயல்பு. அதே போல நாம் நம்மின் மீது உள்ள பெற்றோரின் மீது உண்டான அன்பும் பாசமும் என்பது அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காலங்காலமாக நம்மை வளர்த்தெடுத்து நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அத்தனையும் கொடுத்தவர்கள் பெற்றோர்கள். பெற்றோர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் சிந்திக்க முடியாது. பெற்றோர்களை ஒதுக்கி வைத்து ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கை என்பது இயலாமல் போகிவிடும். எனவே இந்த பாச பிணைப்பும் என்பது இயல்புதான், நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதே கண்ணோட்டத்தில் கொண்டு வந்து பாருங்களேன், திருமண பந்தத்தில் உள்ள இந்த பாசம் என்பது எப்படி வந்தது, எப்படி இது உருவானது? இந்த மணமகனுக்கும் சரி மணமகளுக்கும் சரி யார் என்று அவனுக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. இருவருக்கும் தெரியாத ஒரு அன்பை அல்லாஹ் அங்கு விதைக்கிறான். அதுவும் சாதாரண அன்பாக அல்லாஹ் விதைப்பதல்ல. ஒரு மணமகன் கவிழ்த்து என்று கைவிடித்து சொன்ன அடுத்த கணம் அந்த மணப்பெண்ணுக்கு ஏதாவது நடந்து விட்டது என்றால் இவன் துடிதுடித்து போகிறான்.
மணமகனுக்கு ஏதாவது நடந்து விட்டது என்று கவிழ்த்துக்கு முன்னால் கேள்விப்பட்டால், கவிழ்த்துக்கு பின்னால் செய்தி போனதென்றால் அந்த மணமகள் துடித்து போகிறாள். இருவரும் ஒருவரும் பார்த்ததும் இல்லை, பேசியதும் இல்லை, எந்த விதமான மன பரிமாற்றமும் இல்லை. அத்தனையும் இல்லாமல் அல்லாஹ் அந்த இரண்டு ஜோடிகளுடைய மனங்களையும் பரஸ்பரமாக்கி ஒன்று சேர்க்கிறார். இந்த அன்பை உலகத்தில் அல்லாஹுவால் மட்டும்தான் போட முடிகிறது. அல்லாஹ்வுடைய வல்லமையை எவ்வளவோ நாம் சிந்திக்கிறோம், இப்படியும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் வெறுமனையே வானங்களை படைத்தான், பூமிகளை படைத்தான் என்று அவனுடைய வல்லமைகளை குறித்து சிந்திக்கக்கூடிய நாம் கொஞ்சம் அவன் நம்முடைய உள்ளங்களை எப்படி ஆட்கொள்கிறான் என்பதை கொண்டும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அப்படி ஒரு அன்பை எப்படி உள்ளத்தில் கொண்டு வந்து நினைக்கிறார். ஒரு சின்ன இன்பம் அந்த ஒரு நொடிக்கு அப்பால் கணவனுக்கு கிடைத்தால் அது அப்படியே மனைவிக்கும் போய் சேர்கிறது. மனைவிக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்தால் அப்படியே கணவனும் அந்த மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடுகிறார். இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் இந்த திருமண பந்தத்தில் நாம் நினைக்கவே முடியாத அளவுக்கு அந்த உள்ளங்களை அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறார். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய பாதி வாழ்க்கை என்பது அவனுடைய முழு மனிதனாக அவன் எப்போது ஆகிறான் என்றால், எப்போது அவன் நிக்காஹ் முடிக்கிறானோ அப்பதான் மனிதன் முழு மனிதனாக ஆகிறான். முதலில் அல்லாஹ் ஏற்படுத்திய பந்தம் என்பது திருமண பந்தம் தான். ஒரு கணவன் மனைவியாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பா அலைஹிஸ்ஸலாம் முதலில் சேர்க்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தாய் தந்தை மாமன் மச்சான் உலகத்தில் அத்தனை உறவுகளும் அதற்கு பிறகுதான் பிறக்கிறது. உலகத்தில் முதல் உறவாக அல்லாஹ் கொண்டு வந்து வித்திடுவது திருமண உறவைத்தான் அல்லாஹ் வித்திடுகிறார். மனிதனுடைய இனம் என்பது திருமணத்தின் மூலமாதான் பரவுகிறது. திருமணம் என்ற ஒன்று இல்லை என்றால் மனிதனுடைய இனங்கள் என்பது பரவாது, உலகத்தில் முடிந்துவிடும். திருமண பந்தத்திற்குள் அல்லாஹ் எவ்வளவு உள்ளே வைத்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். அல்லாஹுவை அறிவதற்கும் அவனை தெரிவதற்கும் உண்டான ஏதுவாக நமக்கு இருப்பது திருமண பந்தம் தான். திருமணம் முடித்தவரால் மட்டும்தான் தொழுகையை சரியாக நிறைவேற்ற முடியும். ஒரு கட்டத்தில் வாலிபனுடைய தொழுகையில் ஏதாவது தவறு இருக்கலாம், பிழை இருக்கலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அந்த தவறையும் பிழையும் அல்லாஹ் கொஞ்சம் எடுக்கிறான். காரணம், அப்போதுதான் முழுமையாக அவனுக்கு ஓர்மை கிடைக்கிறது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாலிபர்களை பார்த்தாலும் பெருமானாருடைய முதல் கேள்வி இதுதான், உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்பார்கள். திருமணம் ஆகாத மனிதனை எப்போதும் ஷைத்தான் அப்போது வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். திருமணமானவர்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் அவ்வளவாக உள்ளே ஊடுருவதற்கு பயப்படுகிறான். சில சகாபாக்கள் தனக்கு தகுந்த செல்வம் இருந்தும் கூட திருமணம் ஆகவில்லை என்று சொல்லும் போது பெருமானார் அந்த சகாபாக்களை கண்டித்திருக்கிறார்கள். ஏன் திருமணம் முடித்துக் கொள்ள, உங்களுக்கு என்னவாகிவிட்டது, நீங்கள் வேறு ஏதும் பாவம் செய்வதற்கு முனைகிறீர்களா என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு போயிருக்கிறது. உலகத்தில் எல்லா மதங்களும் இப்படி சொல்லும், இறைவனை அடைய வேண்டும் என்றால், ஆன்மீகத்தில் ஆழம் காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருமணம் செய்யாமல் இறைவனை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு சன்னியாசியாக உலகத்தில் நீங்கள் போய்விடுங்கள், ஒரு துறவியாக இறைவனை தேடி மலைமலையாக போய்விடுங்கள் என்று எல்லா மதங்களும் அப்படித்தான் பேசும். இறைவனை அடைந்து கொள்வதற்கு குடும்பங்கள் தடை என்று சொல்லும். இறைவன் வேண்டும் என்றால் மனைவி மக்களை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லும். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் அதை கொஞ்சம் மாற்றி பிடிக்கிறது. உண்மையில் இறைவனுடைய ஆன்மீகத்திற்குள் ஒருவன் வர வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் அல்லாஹுவை அவனை விட உலகத்தில் யாரும் நெருங்க வேண்டாம் என்று நினைத்தால் அவன் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி திருமணம் முடிக்காமல் உலகத்தில் யாராவது அல்லாஹுவை மிக அதிகமாக நெருங்க வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வே திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு என்ன சொல்ல வருகிறது? உலகத்தில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நாயகத்தை விட தகுதியானவர் யாரும் கிடையாது. அந்த நாயகமே திருமணம் முடித்துக் கொண்டார்கள் என்று இருந்தால் உலகத்தில் திருமணம் முடிப்பது என்பது அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான ஆக சிறந்த வழி என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே திருமண பந்தம் என்பது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு ஏற்றங்களை கொடுக்கிறது, அல்லாஹ்வுடன் நம்மை எப்படியெல்லாம் நெருக்குகிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
தமிழில் இப்படி சொல்வார்கள், பெண்ணில்லா வீடு என்பது வாளி இல்லா கிணறு என்று சொல்வார்கள். அதாவது வாளி கிணறு இருந்தும் கூட வாளி இல்லை என்று சொன்னால் அந்த தண்ணீரை எடுப்பது என்பது முடியாது. அதுபோலதான் வீடுகள் இருக்கலாம், அந்த வீடுகளில் ஒரு விளக்கேற்றக்கூடிய பெண் இல்லை, அந்த குலத்தை அந்த வீடுகளை நல்ல முறையிலே அனுசரிக்கக்கூடிய பெண் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு வீடாக இருக்காது என்பார்கள். நாயகமும் இதை பற்றி இப்படி அழகாக சொல்வார்கள், அத்துன்யா மதா கைருல் மதா இத்துன்யா மர்அத்து ஸாலிஹா. உலகத்தில் அல்லாஹ் எவ்வளவோ சுகபோகங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா சுகபோகங்களையும் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உலகத்தில் ஆக பெரும் சுகபோகம் என்ன தெரியுமா? நாயகம் சொன்னார்கள், எவ்வளவு சுகம் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட இந்த சுகபோகத்திலேயே அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஆக சிறந்த சுகபோகம் என்ன தெரியுமா? மர்அத்து ஸாலிஹா, உங்களுக்கு நல்ல மனைவி அமைவது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் என்பது அப்படித்தானே. உலகத்திலே யாருக்காவது உலகமே அவனுக்கு நரகமாக போகிறது என்று சொன்னால் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவனுக்கு மனைவி சரியில்லை என்றால் உலகமே அவனுக்கு நரகம்தான். உலகமே ஒருவனுக்கு சுவனமாகிறது என்றால் நீங்கள் கேளுங்கள், மனைவி நல்ல மனையாக இருந்தால் உலகமே அவனுக்கு சுவனமாக இருக்கத்தான் செய்கிறது. எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, திருமண பந்தத்திற்கு இரையாக ஒரு பந்தத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. காரணம், வாரிசுகளாக அந்த திருமணம் பந்தம் தான் அதற்கு வித்திடுகிறது. இன்று நாம் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமது பிள்ளைகள் பாடம் படிக்கிறார்கள். நாம் பேசக்கூடிய துணைவீதம் பேசக்கூடிய பேச்சுக்களை நம்முடைய பிள்ளைகள் அதை செவியுகிறார்கள். நாம் எப்படியெல்லாம் இணைந்து வாழ்கிறோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள் அல்ல, அவர்கள் பாடம் படிக்கிறார்கள். வருங்காலத்தை எப்படியெல்லாம் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமது மனைவியுடைய பேச்சில் கவனித்து அந்த பிள்ளைகள் படிக்கிறார்கள். எனவேதான் வெறுமனையே கோபத்தை மட்டும் நமது வீட்டாளரிடம் நாம் உமிழ்ந்து விட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதில் பிரதிபலிப்பதற்கு மிக ஏதுவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்காக வாழவில்லை என்றாலும் உங்களுடைய வாரிசுகளுக்காக வாழுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு மத்தியில் எவ்வளவோ குடும்பங்களில் கஷ்டங்களும் துன்பங்களும், சில நேரங்களில் கணவன் சரியில்லாமல் போகலாம், மனைவி சரியில்லாமல் போகலாம். அத்தனையும் அனுசரித்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நமக்கான வாழ்க்கை அல்ல, நமது பிள்ளைகளுக்கான வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் எல்லாரும் திருமண பந்தத்தை பார்ப்பவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வெளியே இருப்பவருடைய பார்வை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்திற்குள்ளே இருப்பவர்கள் நாம் கொஞ்சம் நன்றாக விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமண பந்தத்தை எப்படி அனுசரித்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். வேடிக்கையாக சொல்வார்கள், மிகப்பெரிய கோட்டையிலே வாழக்கூடியவன் திருமணம் என்ற கோட்டைக்குள்ளே இல்லாமல் இருப்பவன் நினைப்பானாம், எப்படியெல்லாம் நாம் அந்த கோட்டைக்குள் போக வேண்டும் என்று நினைப்பானாம். எப்போது திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பானாம். திருமணம் என்ற கோட்டைக்குள் இருப்பவன் நினைப்பானாம், எப்போதெல்லாம் இங்கிருந்து நாம் வெளியே போக வேண்டும் என்று நினைப்பானாம். அப்படி ஒரு வாழ்க்கையை மற்ற மதங்கள் கொடுக்கலாமோ இல்லையோ, ஆனால் இஸ்லாம் எதற்காக திருமணம் செய்ய சொல்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே எதை பேசினாலும் வெறும் ஆன்மீகத்தை முன்னிறுத்தி மட்டும் அப்படியே பேசி விட்டு முடிக்க மாட்டார்கள். நாயகம் நம்மை போன்று மனிதர் தானே. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் என்ன அப்படியே ஆன்மீகத்திற்குள்ளே இறக்கியா உலகத்தில் அனுப்பிவிட்டான்? மலக்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு முழுக்க துறந்தவர்களாக ஒரு மனிதனுடைய அந்த அந்தஸ்தில் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். எனவேதான் மலக்கை எல்லாம் அல்லாஹ் நபியாக ஆக்காமல் மனிதர்களில் உள்ளவர்களே அல்லாஹ் நபியாக ஆக்குகிறார் என்றால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நபி இப்படிப்பட்டவர், இவர் இப்படிதான் வாழ்கிறார் என்றால் அந்த வாழ்க்கை எனக்கும் பொருந்தும் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காகத்தான் ரசூலுல்லாஹ்வை மனிதனத்திலிருந்து அல்லாஹ் தேர்வு செய்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிப்பதற்குரிய காரணங்களை இப்படித்தான் சொன்னார்கள். ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் ஒன்று லிமாலிஹா, அவருடைய பணங்காசுகளுக்காக அவள் தேர்ந்தெடுக்கப்படுவாள். இந்த உலகத்தில் நாம் செய்ய வைத்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 மாதங்களுக்கு முன்னால் பெரும் படம் பிடித்ததை போல சொல்கிறார்கள். பணங்காசுகளை கொண்டு அவள் தேர்ந்தெடுக்கப்படலாம். வலிஹசபிஹா, அவளுடைய குடும்பங்களை கொண்டு, கோத்திரத்தை கொண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்படலாம். நல்ல குடும்பம், ஒரு காலத்துல இந்த குடும்பம் நல்லா வாழ்ந்துச்சு, அந்த வாழ்க்கையில் அப்படியே அடிபெறலாமல் இருக்கிறது என்று குடும்பங்கள் அந்த
புலத்தவர்களை கவனித்து அந்த பெண் தேர்ந்தெடுக்கப்படலாம். நாயகம் சொன்னார்கள், அடுத்து 3வது வழி ஜமாலிகா, அந்த பெண்ணின் அழகை குறித்து தேர்ந்தெடுக்கப்படலாம். இந்த பெரும்பாலும் வாலிபர்கள் அப்படி தேர்ந்தெடுப்பதுண்டு, அழகை குறித்து தேர்ந்தெடுக்கலாம். நாயகம் இந்த 3 காரியத்தையும் சொல்லிவிட்டு 4வதாக பெருமானார் சொன்னார்கள், வழி தீனிகா, அவள் மார்க்கத்திற்காகவும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் முதலில் சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான், மார்க்கத்திற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்ல வேண்டும். நாயகம் 4வதாகத்தான் வழி தீனிகா என்று சொன்னார்கள். இப்படி சொன்னது என்னவோ நம்மளை கொஞ்சம் சந்தேகத்தை ஆட்டும் என்று நாம் நினைப்போம் அல்ல. உலக தலைவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்ததை சொல்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் வெறும் தேர்வை மட்டும் சொல்ல மாட்டார்கள், தேர்வுகளுக்கெல்லாம் என்ன தீர்வையும் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுக்க எதை சொன்னார்களோ அதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்க மாட்டார்கள். 4ஐயும் சொல்லிவிட்ட நாயகம் தான் சொன்னார்கள், இந்த 4ம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதில் தீன் இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். காரணம், முதலில் கொடுக்கப்பட்ட பணகாசுகள் அந்த பெண்ணிடம் இருந்து போய்விடலாம். அந்த குலங்கோத்திரம் பின்னால் வரக்கூடிய காலத்தில் அதை கேவலப்பட்டு போய்விடலாம். அந்த அழகு ஒரு கட்டம் இருக்கும், ஒரு கட்டம் இல்லாமலும் போய்விடலாம். வயதாக வயதாக அழகு மங்கி போய்விடும். ஆனால் அந்த பெண்ணிடத்தில் தீன் என்ற ஒளி போய் சேர்ந்து விட்டால் கண்டிப்பாக அந்த ஒளி உங்களுக்குள்ளே வரும், உங்கள் குடும்பத்தையும் சுவனத்தில் போய் நுழைக்க செய்யும். எனவே தீனை இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே திருமண பந்தம் குறித்து இந்த இவ்வளவு ஆழமாக பேசுவதற்கு இன்னொரு காரணம் இதுதான். எந்த அளவுக்கு நிக்காக செய்வதில் மிக வேகமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு விவாகரத்தும் வேகமாக வாங்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒண்ணு பெண் குலா என்று கேட்கக்கூடிய தருணம், இல்லை மாப்பிள்ளை தலா கொடுக்கக்கூடிய தருணம். இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு ஒரு காலத்தில் பொருந்தாததாக இருந்தது. எனவேதான் திருமண வாழ்த்து என்று வந்தவுடன் அல்லாஹும் ரசூலும் பெரியார்களும் எப்படியெல்லாம் வாழ்த்துகிறார்கள் என்று பார்க்கலாம். திருமண வாழ்த்தை குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம். அழைப்பிலும் கூட துஆவுக்காக உங்களை அழைக்கிறோம் என்று போடுவார்கள். இமாமை கூப்பிட்டு அங்கு செய்யக்கூடிய நோக்கம் என்பது முக்கிய நோக்கம் துஆதான். வந்தவர்கள் அனைவரும் திருமண பந்தங்களில் வருவதற்கு, திருமணத்திற்கு வருவதற்கு காரணமே மணமக்களுக்கு துஆ செய்வதற்காகத்தான். இந்த துஆவினுடைய உச்சகட்ட துஆ என்னவென்றால் அல்லாஹ் செய்யக்கூடிய துஆ. அல்லாஹ் அந்த தம்பதிகளை எப்படி பார்க்கிறான் என்பது பேர் துஆ. அல்லாஹ் என்ன வாழ்த்து சொல்லுகிறான் என்பதற்கு பெயர் துஆ. அல்லாஹ் மணமக்களை இப்படி வாழ்த்துகிறான், என்ன தெரியுமா? உன்ன லிபாசுல்லக்கும் அன்து லிபாசுல்லஹுன். நீங்கள் இருவரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலோட்டமாக பார்க்க போனால் இது என்ன ஆடையாக அல்லாஹ் வாழ சொல்லுகிறான்? ஒருவருடைய இணைப்புக்கு அப்படி சொல்லுகிறான். இருவரும் அவ்வளவு ஆழமாக இணைந்திருக்க வேண்டும், அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் என்று ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் இதை உணர முடிகிறது. ஆனால் இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஏராளமான தெளிவுரைகளை எழுதுகிறார்கள். ஒரு உடலில் எந்த விதமான குறை ஏற்பட்டாலும், ஒரு அசிங்கம் ஏற்பட்டாலும், ஏதாவது ஒரு ஆபரேஷன் செய்து அது வெளியிலே தெரிந்தாலும் கூட உடலுக்கு அது மிகப்பெரிய அவமானமாக இருக்கும், வெட்கமாக இருக்கும். அப்ப அந்த ஆடை என்ற ஒன்று இல்லை என்றால் அந்த உடல் மூலமாக அவன் மன கஷ்டப்படுகிறான், அவன் நிகழ்ந்து போகிறான், அவனுக்கு ஏராளமான கஷ்டங்கள் வருகிறது. அப்ப உடலில் இருக்கக்கூடிய குறைகளையும் அசிங்கங்களையும் ஒரு கட்டத்தில் மறைத்து நம்மை அழகாக உலகத்தவர்களுக்கு எடுத்து கொடுப்பது என்பது ஆடைதான். ஆடை இல்லாதவனுடைய நிலையை பார்த்தால் யாரும் யாரையும் பார்ப்பதற்கு முகம் சுளித்து போவார்கள். அப்போ மனிதனுடைய உடலுக்கு அதிகாரத்தையும் ஆணவத்தையும் கொடுப்பதே இந்த ஆடைதான். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வாழ வேண்டும். மனைவி கணவனாக இருந்தாலும் அந்த கணவன் மனைவிக்கு ஆடையாக, மனைவி கணவனுக்கு ஆடையாக உலகத்தில் வாழ வேண்டும். ஒருவருடைய குறையை ஒருவர் வெளிப்படுத்தி விடக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆடையில் ஏதாவது ஒரு தூசி பட்டு விட்டால், தெருக்களில் நடந்து போகும் பொழுது ஏதாவது தூசி வந்து பட்டுச்சுன்னா உடனே அந்த ஆடையை தட்டி விடுவோம். தட்டி விடுவதன் மூலமாக சில தூசிகள் சுத்தமாகி போய்விடும், சில கரைகள் படும். அந்த ஆடையில் பரக்கூடிய கரைகளை கழுவுவோம், கழுவுவதன் மூலமாக சுத்தமாகும்.
இன்னும் சில கரைகளை சோப்பு போட்டு கழுவுவோம். அதன் மூலமாகத்தான் அது சுத்தமா சாதாரணமாக கழுவினா போகாது, சோப்பு போட்டு கழுவினாதான் போகும். இன்னும் பெரும் கரைகள் இருந்தால் சில நேரங்களில் சில லிக்விடை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த கரைகள் போகும். யோசிக்க வேண்டும், அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பார்க்க வேண்டும். உங்களுடைய ஆடைகளாக கணவன் மனைவியை நான் ஆக்குகிறேன். அவர்களுக்கு சில நேரங்களில் வரக்கூடிய சண்டை சச்சரவு என்பது ஊசி போன்ற உண்டான கரைகள் உங்களுக்கு மத்தியில் தட்டிவிட்டால் அது போய்விடும். தட்டிவிடக்கூடிய தகராறுகளை எல்லாம் நீங்கள் வெட்டிவிடக்கூடிய நிலைக்கு கொண்டு வருகிறீர்கள். சிலவிதமான சண்டை சச்சரவு இருக்கிறது, அது உங்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டு முடிவெடுத்துக் கொண்டால் போய்விடும், அதை கழுவினால் போய்விடும். இன்னும் சில சண்டை சச்சரவு இருக்கிறது, அது இது போன்ற லிக்விடின் மூலமாக வீட்டின் பெரியவர்களின் மூலமாக நீங்கள் அவரிடம் போய் அதற்கு தீர்வு கண்டால் முடிந்துவிடும். இன்னும் சில சண்டை சச்சரவு இருக்கிறது, அதுவும் போக முடியவில்லை என்றால் பெண்களை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வைத்து இருங்கள், அதன் மூலமாக அவர்கள் சரிவாய்ந்து போய்விடுவார்கள். இன்னும் உச்சகட்ட கரையாக அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த கரையை உங்களால் போக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் முதல் தலாக்குள்ளே வாருங்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா கணவனும் மனைவியும் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறான். எப்படி பிரிந்து போக வேண்டும் என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த ஒற்றை வார்த்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனமே அதுதான். நிறைய வார்த்தைகளை அல்லாஹ் பேச மாட்டான், மிக சுருக்கமான வார்த்தைகள் அல்லாஹ் பேசுவான். ஆனால் அதிலே 1000 கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அடுத்து நாயகம் எப்படி புகழ்கிறார்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். நிக்காஹ் மஜ்லிஸில் எல்லாரும் ஓதக்கூடிய துஆ. இது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் திருமண பந்தத்திற்கு பரக்கத்திற்காக நாயகம் துஆ செய்தார்கள் என்று தான் பார்ப்போம். ஆனால் இதில் முஹத்திஸீன்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒன்று நாயகம் முதலில் சொன்னார்கள் அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, வ பாரக அலைக. இரண்டாவது எதுக்கு இந்த பரக்கத்? ரசூலுல்லாஹ் முதல்ல பரக்கத் சொல்லிட்டாங்க, இரண்டாவது இருவருக்கும் பரக்கத் ஏன் சொல்லணும்? முதல் பரக்கத் ரசூலுல்லாஹ் செய்தது என்னன்னா, முதலில் ஒரு தம்பதிகளுக்கு தேவையானது என்பது சந்ததிதான், குழந்தை பாக்கியம். ரசூலுல்லாஹ் முதல் பரக்கத் என்பதை தம்பதிகளுக்காக செய்கிறார்கள், அந்த குழந்தை சந்ததிகளுக்காக செய்கிறார்கள். இரண்டாவது ரசூலுல்லாஹ் வபாரக அலைக்குமா என்று வருகிறது அல்லவா, இதுதான் உங்களுடைய அத்தனை செல்வங்களிலும் சரி உங்களுடைய மனங்களிலும் சரி அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வபாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களை நல்ல விஷயத்தில் மட்டும் ஒன்று சேர்ப்பானாக. கணவனும் மனைவியும் சேர வேண்டும் என்றால் நல்ல விஷயத்தில் மட்டும்தான் ஒன்று சேர வேண்டும், தவறான விஷயங்களில் இருவரும் ஒன்று சேர்ந்து விடக் கூடாது. இது நாயகம் வாழ்த்திய துவா. மூன்றாவதாக நல்லோர்கள் பெரியோர்கள் அல்லவையும் வாழ்த்தக்கூடிய ஒரு துவா என்பது நாம் திருமண மஜ்லிஸிலும் கூட இமாம்கள் செய்யக்கூடிய துவாக்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா, யா அல்லாஹ் இந்த தம்பதிகளை நீ வாழச் செய்வாயாக. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம், எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்தார்களோ நபிமார்களுடைய வாழ்க்கையை போல இந்த தம்பதியுடைய வாழ்க்கையும் வாழ வைப்பாயாக. இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் மனங்கள் எப்படி ஒன்றுபட்டு வாழ்ந்ததோ, 1000 காசுகளை எல்லாம் கொட்டி தனது பிள்ளைக்கு, தனது பெண் பிள்ளைக்கு அவருக்கு நிக்காஹ் முடித்து வைப்பார். ஆனால் கடைசியில் ஒரு சில மாதங்களிலே அது முறித்து கொண்டு போய்விடும். இதற்கு காரணம் என்ன? அந்த மனங்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். அந்த மனங்கள் ஒன்று சேர்வதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். என்ன வார்த்தை என்றால், நீங்கள் பணங்காசுகளை கொட்டி உங்களுடைய உள்ளங்களை ஒன்று சேர்க்கலாம் என்று நினைக்கலாம், ஆனால் உள்ளங்களை ஒன்று சேர்ப்பது என்பது அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் தான் உள்ளங்களை ஒன்று சேர்க்கிறான் என்ற வார்த்தையை அல்லாஹ் இடம்பெறக்கூடிய வார்த்தை என்பது அல்லஃப பைனஹும் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். இந்த அல்லஃப என்ற இந்த வார்த்தையிலிருந்துதான் இமாம்கள் எடுத்து அந்த துவாவை சொல்கிறார்கள். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா என்ற துவா வருகிறது. சும்மா ஏதோ ஒரு துவா செய்ய வேண்டும் என்று செய்வதல்ல, அந்த மனங்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பதற்கு குர்ஆனுடைய ஆயத்தில் இந்த வார்த்தை எடுக்கிறார். எனவேதான் இமாம்கள் அந்த வார்த்தையை எடுத்து தம்பதிகளுக்காக துவா செய்கிறார்கள். பல பேர்கள் இதிலே சர்ச்சைக்குரிய துவாவாகவும் இதை ஆக்குகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்பது அவர்கள் நீண்ட காலம் பிரிந்து வாழ்ந்தார்கள். அப்ப இந்த தம்பதிகளும் அப்படி பிரிய வேண்டுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் அவ்வளவு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே அவ்வளவு நோய்கள் வந்தது, அப்படி இந்த தம்பதிகள் வாழ வேண்டுமா என்று நினைப்பது என்பது தவறான நினைப்பு.
ஒரு ஒப்பு என்று சொன்னால் எந்த விஷயத்தில் ஒப்பு கொள்ளப்படுமோ அதைத்தான் ஒப்பாக எடுப்பார்கள். ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறோம், ஒரு சிங்கத்தை போன்று இருக்கிறான் என்று சொன்னால் அவன் 4 காலாக நடப்பான், அவன் மிருகங்களை சாப்பிடுவான் என்று பொருள் அல்ல. அவனுடைய வீரத்தை மட்டும் தான் அங்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அதுபோல் தான் நபிமாருடைய வாழ்க்கை என்று சொன்னால் நபிமாருடைய வாழ்க்கையில் எத்தனை தருணங்கள் நல்லவைகளில் மட்டும் இருந்தது. சொல்ல போனால் 99க்கும் 99 ஒரே ஒரு பெர்சன்டேஜ் அது நபிமாருடைய வாழ்க்கையில் ஒரு தவறை பார்க்கலாம். ஆனால் அந்த தவறையும் கூட அல்லாஹ் பெரிதுபடுத்தவில்லை. உலகத்தில் அல்லாஹ் பெரிதுபடுத்தாதை நாம் யாரும் பெரிதுபடுத்த முடியாது. அதை வைத்துத்தான் இந்த துஆவும் செய்கிறார்கள். எனவே நமது வீட்டாளர்களும் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், சிறு சிறு தவறுகளை எல்லாம் அல்லாஹ் சொல்வதை போல ஒவ்வொருக்கும் ஒருவர் ஆடையாக வாழ வேண்டும். அதில் வரக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெரிய தவறுகளாக ஆக்கி நமது வாரிசுகளை நாம் ஒரு கட்டத்தில் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக ஆக்காமல் வாழ்வாங்கு வாழக்கூடிய தம்பதிகளாக அல்லாஹ் நம்மளில் வரக்கூடிய தம்பதிகளையும் நமது வாழ்க்கையும் ஆக்கிடுவானாக. வாக்குறுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.